8 மணி நேரம் ஒரே ஸ்ட்ரெச்ல ஒரு வெப் சீரிஸை பார்க்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாதுங்க. கேம்பிளிங் மாதிரியான ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டியை ஒரு ஹானஸ்டான ஒரு முறையில அதை நடைமுறைப்படுத்தி அதுல ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குற ஒருத்தரை பத்தின கதை தான் இந்த மட்கா கிங். FDFS டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அமேசான் பிரைம்ல வெளியாயிருக்கிற மட்கா கிங் வெப் சீரிஸ் பத்தின மூவி ரிவ்யூ தான். மட்கா கிங் அமேசான் பிரைம்ல வெளியாயிருக்கிற இந்த வெப் சீரிஸ் உடைய போக்கு அப்படிங்கிறது ஒரு சூதாட்டத்தை மையமா வச்சுதான் உருவாக்கியிருக்காங்க. இந்தியாவுல நிறைய இடங்கள்ல சூதாட்டம் அப்படிங்கிறது பரவலா காணப்பட்டு இருக்கு, இன்றளவும் இருக்கு. அப்படி இருக்கையில ஒரு மட்கா சூதாட்டம் அப்படிங்கிற ஒரு புதுமையான ஒரு சூதாட்டம் மும்பையை ஆட்கொள்ளுது. அது ஒரு கட்டத்துல ஒரு பெரிய கேன்சர் நோய் மாதிரியான பல இடங்கள்ல அது இந்தியா முழுவதும் பரவி அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு எம்பரரை கட்டுறாரு நம்ம ஹீரோ. இந்த ஹீரோ உருவான அந்த விதம் அப்படிங்கிறது ஃப்ரம் த ஸ்கிராச்ல இருந்து அவர் எப்படி ஒரு கிங்கா ஆகுறாரு அப்படிங்கிறது தான் காட்டுறாங்க. அதே போல ஏற்கனவே நடைமுறையில் உள்ள மும்பையில நடைமுறையில் உள்ள பல சூதாட்டங்களுக்கு மத்தியில எந்த சூதாட்டம் அப்படிங்கிறது ஒரு தனித்துவமா தெரிய வருது. எப்படின்னா, அது நாள் வரை ஒரு சூதாட்டம் அப்படிங்கிறது ஒரு பல இடங்கள்ல நடக்கும். அதுல பணம் படைத்தவர்கள் அந்த சூதாட்டத்துல வர நம்பர்ஸை அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த நம்பரை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதற்கேற்றது போல வெற்றியாளர் தோல்வி அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படும். இத நன்கு உணர்ந்த காயப்பட்ட ஒரு மனிதர், தன்னுடைய முதலாளியால தூக்கி எறியப்பட்ட ஒரு மனிதர், தன்னுடைய முதலாளியுடைய சாம்ராஜ்யத்தை உடைச்சு சுக்குநராக்கணும் அப்படின்னு சொல்லி அதே விளையாட்டுல ஒரு புதுமையான விஷயங்களை உருவாக்குறாரு. அதிலும் குறிப்பா இந்த மட்கா கேம்பிளிங்ல நேர்மையான, வெளிப்படையான, எந்தவித ஒளிவு மறைவும் இல்லாமல் எல்லோருக்கும் நேராக அந்த கார்டை ஓபன் பண்ணுவாங்க. அதனால மக்கள் மத்தியில அந்த வரவேற்பு அப்படிங்கிறது ரொம்ப அதீத ஃபாஸ்டா டெவலப் ஆகுது. இருந்தாலும் தன்னுடைய முதலாளி நிறைய தீய வேலைகள் மூலம் ஹீரோவை அழிக்கிறதுக்கு முற்படுறாரு. ஆனால் அவர் எல்லா வியூகங்களையும் உடைத்தெறிந்து தனக்கென ஒரு தனி பாணியை உருவாக்கி சில பல வெளி தொடர்புகள் மூலமா அவருடைய பிசினஸை பரவலா ஆக்குறாரு. ஆனா எந்த அளவிற்கு உயரத்திற்கு போனாலும் ஹீரோ தன்னுடைய ஒரு விஷயத்திலிருந்து பின்வாங்குவதற்கு தயாரா இல்லை. அதாவது நேர்மையான முறையில் காடை திறப்பது. அதனால மக்கள் மத்தியில இருக்கிற அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது உடையக்கூடாது அப்படிங்கிறதுல தீர்மானமாகிறாரு. அப்படி மக்கள் மத்தியில அசைக்க முடியாத ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குறாரு. இதுல ரொம்பவே திபுதிபுன்னு வளரக்கூடிய நம்ம ஹீரோவை பார்த்து நிறைய பொலிட்டீஷியன்ஸ் அவரை அந்த பிசினஸை அவர்களோடு இணைப்பதற்கும் அந்த பிசினஸை அவர்கள் அண்டர்டேக் செய்வதற்குமான வேலைகள்ல இறங்குறாங்க. ஆனா அதுக்கு ஹீரோ மறுப்பு தெரிவிக்கிறாரு. இப்படி அவரை சுற்றி நடக்கக்கூடிய அந்த விஷயங்களை எப்படி ஹீரோ எதிர்கொள்றாரு? கடைசியில நம்பிக்கை ஜெயிச்சுதா? இந்த மட்கா பிசினஸ் ஒரு கட்டத்துல முடங்கி போனாலும் கூட மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கு அவருடைய உயிரை பறிக்கக்கூடிய ஒரு விஷயத்திலிருந்து தப்பித்தாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படம் உணர்த்தக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படத்துடைய முடிவு அப்படிங்கிறது மட்கா கிங் பார்ட் 2 அப்படிங்கிறதுக்கான ஒரு அத்தியாயமா தான் இந்த திரைப்படத்தை முடிச்சிருக்காங்க. இந்த வெப் சீரிஸை பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு கேள்வி எழுந்துச்சு. அதாவது கேம்பிளிங்கிறதே ரொம்ப தவறான ஒரு விஷயம், அதுல என்னடா நேர்மையா நடத்துறீங்க, அப்படி நேர்மையா நடத்தினா நீங்க பண்ற கேம்பிளிங் சரியா அப்படின்னு நம்மளுக்குள்ளார ஒரு கேள்வி எழுது. அது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். அதே போல மறுமுனையில கவர்மெண்ட்டுக்கு லாட்டரி மூலமா கிடைக்கக்கூடிய அந்த வருவாய் அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு நல்லதா அது இருக்கக்கூடும், அதுவும் ஒரு தீய விஷயம் தானே. அது மட்டும் ஒரு காமன் மேனோட லைஃப்ல என்ன மாதிரியான ஒரு இம்பாக்டை ஏற்படுத்திட போகுது அப்படின்னு நிறைய கேள்விகள் இந்த வெப் சீரிஸை பார்க்கும்போது நமக்குள்ள எழுந்துச்சு. ஸோ ஒட்டு மொத்தத்துல இந்த வெப் சீரிஸ் ரொம்ப என்கேஜிங்கா இருந்துச்சு அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. மறுபக்கத்துல இந்த கேம்பிளிங்க்கு ரொம்ப ஊக்கப்படுத்தும் விதமாக தான் இந்த வெப் சீரிஸ் உருவாக்கி இருந்தாங்க. அது உண்மையிலேயே ஒரு சொசைட்டிக்கு அது ஒரு நல்ல விஷயமா அது பார்க்க முடியாது. இதை ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்க அப்படின்னாக்க ஓகே, இதை நம்ம ஆதரிச்சு பார்க்கலாம். அதே ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கைக்கு இது ஒரு ஊக்கம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னாக்க கண்டிப்பா அதை நம்ம எதிர்த்து தான் ஆகணும். அந்த விஷயத்துல நான் கொஞ்சம் முரண்படுறேன்.